வி ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்பந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஓவர்பி ஸ்ட்ராட்டஜி, 1 மினிட்டுக்கான ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்ட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அப்லோட் செய்திருக்கும். இந்த வீடியோலாம் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அனைத்து வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ அனைத்தையும் பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணிக்கிட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 30 நாட்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு நீங்கள் டேரக்டாக ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட ஆலோசனைப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஓகே, இன்னும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். அதில் வந்து நீங்கள் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் தான். ஸோ 15 நிமிஷத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி தராங்க. ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் ட்ரேட்லாம் பண்ணுவீங்க, உங்களோட எமோஷனல்லாம் கண்ட்ரோல் ஆகாது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அலைஸ் ப்ளூ. ஓகேங்களா? ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ தமிழ் சப்போர்ட் தான். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, வி ட்ரேடிங் தமிழோட டெலகிராம் குரூப்போட ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கட்டும், பிவோட் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், பிரேக் அவுட் லெவல் எல்லாமே வந்து மார்க்கெட் அவர்ஸில் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க், ஃப்ரீ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லியுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு நிஃப்டி. ஸோ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ நிஃப்டியோ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு மேஜரான ட்ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன் 21,900. ஓகேங்களா? ஸோ இந்த 21,900 வந்து ஒரு 15 மினிட் கேண்டில் இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ இந்த 15 மினிட் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டை வந்து உடச்சிருக்கு இந்த 3வது 15 மினிட் 9:45. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால். அது எது வரலையும் வந்துருக்குன்னா 21,800, ஒரு 100 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் மூவ்மெண்ட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் கன்சல்டேஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருந்து மார்க்கெட்டு மேலே போனுச்சுன்னா எது ரெசிஸ்டண்ட்டு, கீழே வந்து போகுது டவுன் சைட் போகுதுன்னா எது சப்போர்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து நிஃப்டிக்கு பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 21,800ன்றது ஒய் டேட்டா பில்ட் ஆகிற இடம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரவுண்ட் ஃபிகர்னு வச்சுங்களேன். ஸோ இந்த 21,800க்கு கீழே போகுதுன்னா இமீடியட் சப்போர்ட் ஆனால் 21,760ன்றது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே பார்த்தா 21,700ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே பார்த்தா 21,610ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,800க்கு மேலே போகுது அப்படின்னா 21,900ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கும். ஸோ அதுலேருந்து மேலே போகுதுன்னா 22,000ன்றது ஒரு ஃபைட்டிங் ஏரியா. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் ஃபிகர் மட்டும் இல்லை, ஸோ ஒய் டேட்டா பில்ட் ஆகிற இடம் 22,000ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு போனால் டே ஹை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே போகுதுன்னா 22,045ன்றது இமீடியட் ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா 22,125ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா 22,000ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் தான். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800ல் இருக்கனால 800 சின்ன சப்போர்ட் தான். ஆனால் சேஞ்ச் இன் வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 800ல் சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. ஆனால் 950 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு கன்சல்டேஷன் நாளைக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் காமிக்குது நிஃப்டி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல் வந்து இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கான வீக்லி எக்ஸ்பிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கன்சல்டேஷன் சைட்வேஸ் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே கீழே கொண்டு வந்து வச்சுருவோம். ஸோ இந்த இடம்ன்றதின் மேலே கன்சல்டேஷனாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்க்கும் போதே தெரியுது இன்றைக்கி இந்த இடம் ஜோன். ஓகேங்களா? 46,562ம் 46,300ன்ற இடப்பட்டத்தில் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்னா அது கன்சல்டேஷன் ஜோன் தான் இனிமேல். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்னே கன்சிடர் பண்ணிக்கங்க. இன்கேஸ் இன்னைக்கு போனால் லோ, ஓகேங்களா? ஸோ அதை கட் பண்ணி கீழே வருது அப்படின்னா அதாவது 46,300ன்றது ஒரு லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த 46,300க்கு கீழே வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது ஒரு 15 மினிட் கேண்டிலோ இல்லை ஒரு ½ ஹவர் கேண்டிலோ வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 46,173க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 46,000ன்றது மேஜர் சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 45,850ன்ற ஒரு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 45,660ன்ற அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,562க்கு மேலே போகுது அப்படின்னா 46,700ன்றது ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதுக்கு மேலே போகுதுன்னா 46,842ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். 46,980 அதாவது ரவுண்ட் ஃபிகரான 47,000ன்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இப்பயுமே ஒரு ட்ரெண்டு ஒன்று ஃபாலோ ஆகிருக்கு. அது என்ன ட்ரெண்டுன்றதை நீங்கள் பாருங்களேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்போ இதை வந்து நம்ம 1 ஹவரில் மாற்றிப்போம். ஸோ 1 ஹவரில் நம்ம மாற்றணும் அப்படின்னா
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்லாண்டாக ஒரு ட்ரெண்டு வருது பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்டு தான் ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்டு படி தான் வந்து இப்போ பேங்க் நிஃப்டி போயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். 1 ஹவரில் காமிக்கும் போது நல்லாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்டு படி தான் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கும், மேலே வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நல்லாவே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒரு ஃபாலில் தான் இருந்துகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா. சரி ஓகே, பேங்க் நிஃப்டியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை பார்த்துருவோம். இப்போ கிட்டத்தட்ட 46,300 இருக்க 380 இருக்கனால 46,400 ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 46,400 ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ சேஞ்ச் இன் வேல்யூ எல்லாமே வந்து சப்போர்ட் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நாளைக்கு வந்து ஒரு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சேஞ்ச் இன் வேல்யூ வந்து கரெக்டாக இருந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுறாங்க பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டாக மாறும் ஓகேங்களா. அப்போ 46,500 ஒரு மேஜர் லெவலாக இருக்கும் நாளைக்கு ஓகேங்களா. ஸோ 46,500க்கும் மேலே போகுது அப்படின்னா நல்ல ஒரு அப்சைடு வரும். 46,300 கீழே போகுதுன்னா ஒரு டவுன் சைடு வரும், ஒரு ஸ்கேல்ப் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 0 ஹீரோன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மினிமம் ஒரு லாட்டு 2 லாட் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, ஃபின்னிஃப்டியை பார்த்துருவோம். ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நம்ம டெய்லியுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 20,300 தான் வந்து 20,175 20,110 இந்த லெவலில் தான் வந்து சப்போர்ட் வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை பொறுத்தளவுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 20,600க்கும் 20,530க்கும் இடைப்பட்டத்தில் இந்த 70 பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபின்னிஃப்டி வந்து சுற்றிக்கிட்டே தான் இருந்தது, சைட்வேஸில் தான் இருந்தது. பெரிய லெவலாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. அப்போ நாளைக்கு பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 20,600க்கு மேலே போணுச்சுன்னா மட்டும்தான் ஒரு 100 பாயிண்ட் அப்சைடு போகும். அதேமாரி பார்த்தீங்கன்னா 20,530க்கு கீழே வந்தால் தான் அடுத்தது ஒரு 100 பாயிண்ட் கீழே வரும். அப்போ இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்ம மூவ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது ஒரு கன்சல்டேஷன் ஜோன் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ ஃபின்னிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 20,600 ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஆனால் சேஞ்ச் இன் வேல்யூலையுமே பார்த்தீங்கன்னா 600 உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் தான் கிரியேட் இருக்குது. அப்போ ஒரு ரெசிஸ்டன்ட்லேருந்து இந்த இடத்துலேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்றது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தெளிவுபடுத்துது ஓகேங்களா. ஓகே, அதனால் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஃபின்னிஃப்டியை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது பெட்ரு. ஓகே, இப்போ வந்து மிட்கேப் நிஃப்டி தாங்க சூப்பராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம டார்கெட்டான 10,000 வந்து ரீச் பண்ணாமல் போகாதுன்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஓகே. நம்ம வந்து அன்றைக்கே வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், டார்கெட்டு 10,000ன்றது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒரு 15 மினிட்டு இப்போ உங்களுக்கு புரியலனாலும் 1 ஹவரில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். 1 ஹவரில் ஒரு சூப்பரான டபுள் டாப்பு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நல்லா போயிட்டு கீழே வந்து திருப்பி போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே வந்து ஃபால் ஆகுது ஓகேங்களா. அப்போ வந்து இந்த பேங்க் மிட்கேப் நிஃப்டின்றது ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இன்னமும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த டார்கெட்டான 10,000 ரீச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 150 பாயிண்ட் தான் இருக்கும் நான் 10,000 வர்றதுக்கு. ஸோ இதுலேருந்து 10,000 ரவுண்ட் ஃபிகர்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம டார்கெட்டான 10,000 வந்து நாளைக்கு ரீச் பண்ணுது அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் வருது அப்படின்னா 10,060 ஒரு சப்போர்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகரான 10,000 அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 9,987 அடுத்த சப்போர்ட்டு. இப்போ ரெசிஸ்டன்ட்ல எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு பாருங்களா. நம்மளோட ரெசிஸ்டன் சப்போர்ட்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,200 ஒரு ரெசிஸ்டண்ட்டு, 10,274 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு, 10,350 அடுத்த ரெசிஸ்டண்ட். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா இதுலேருந்து ஒரு 150 பாயிண்டான 10,500 ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மிட்கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கான்றதையும் மிட்கேப் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். இப்போ மிட்கேப் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,150 இருக்கனால 10,200 ரெசிஸ்டன்ட்ல இருக்குது இப்போ ஓய் டேட்டா. ஸோ 10,200 வந்து ஓப்பன் சேஞ்ச் இன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,200 வந்து ஒரு சப்போர்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஒரு சிக்னிஃபிகண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குமானா இல்லை ஓகேங்களா. அதனால் வந்து நாளைக்கு 10,000 ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் நெகட்டிவ்ல போகுது அப்படின்னா 10,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து மிட்கேப் அதாவது இவ்வளோ ஃபாலோ ஆனதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த பாருங்கள் இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணதுக்கு தான் வந்து இவ்வளோ ஃபாலோ ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. அப்போ இந்த 10,000 வந்துருச்சு அப்படின்னா இந்த சேனல் எங்கே ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல வந்து டார்கெட்டை கொடுத்துட்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்போ அதனால தான் நான் வந்து டார்கெட் வந்து 10,000 தான் நம்ம போட்டிருக்கோம் புரியுதுங்களா. சேனல் எங்கே ஆரம்பிக்குதோ இந்த சேனல் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இந்த சேனல் எங்கே பாட்டத்துலேருந்து ஆரம்பிக்குதோ அதுதான் டார்கெட்டே ஓகேங்களா. அப்போ டார்கெட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 9,982 10,000 கிட்ட தான்
ஓகேங்களா. இந்த 10,000 டார்கெட்டை கொடுத்துருச்சு அப்படின்னா இதுலேருந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நல்ல சூப்பராக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மிட் கேப் நிஃப்டிக்கு. ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துங்க. உங்களோட ஓன் அனலைசிஸ் படியுமே பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ் மற்றும் பேப்பர் ட்ரேடிங்க்கு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.